நீங்கள் சிரிக்கக்கூடாது. அண்ணன் உங்களை சிரிக்க வைக்க போகிறார் இப்போ. லவர்ஸ் வேறு. ஐ லவ் யூ லட்சுமி குட்டி. நாங்கள் இந்த சூப்பர் சிங்கருக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடுவோன்னு சொன்னால், நாட்டுப்புற பாட்டுனா எப்படி கானா பாட்டா அப்படிம்பாங்க. நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு ஈவென்ட் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோடனே இவர் பனியனை இப்படி புழிஞ்சேன். நான் அந்த வேர்வை வந்து புழிஞ்சேன். அந்த அளவுக்கு பண்றேன். சென்னை போனா மட்டும்தான் நம்ம வந்து சைன் பண்ண முடியும் போல இருக்கு. கார்லயே தூங்கிக்கிறேன், ஏதாவது வாய்ப்பு தேடி பாக்குறேன். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறி இருக்குன்னு சொல்லலாம்லக்கா. நான் உங்களை பத்தி தேடுறப்ப தான் தெரிஞ்சு சூப்பர் சிங்கருக்கு முன்னாடியே நீங்க ஹீரோவா பண்ணிருக்கீங்கன்ட்டு. ஆக்சுவலா ஓட்டிட்டு அக்கா, உங்களுக்கு நடிக்கிற ஆர்வம் எனக்கான ஃபீல்ட் அது இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். ஆனா உங்க பேர் நல்லா இருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன கேரக்டரோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் பிக் பாஸ் ஏதாச்சும் கூப்பிட்டாங்களா? ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்களா? அக்கா ரொம்ப கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்க? அமைதியா இருப்பாங்க. நீங்க சிரிப்பேன் அழுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜி அக்காவுக்கு நீங்க கொடுத்த முதல் கிஃப்ட் என்ன? கரெக்டா எழுதிருக்காரா? இருக்காது. அண்ணே, உங்களுக்கு டேட் என்ன தெரியுமா? நாங்க பூ அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஒரு பூவை இன்னொரு பூவுக்கு அன்போட கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேசுவாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. சுபா சாமி, எங்க வீட்டுக்காரர் முதல்ல இப்பதான் இப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. அண்ட் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இந்த வேலண்டைன் டே ஸ்பெஷலில் என் கூட ஒரு சூப்பரான க்யூட்டான யங் கப்பிள் தான் இருக்காங்க. செந்திலன் ராஜலட்சுமி அவர்கள், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நல்லா சூப்பர். ஆமாம், ஸ்வீட் அண்ட் யங் கப்பிள் தான். என்ன ஜஸ்ட் ஒரு 14 வருஷம் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி. ஆனால் பார்த்த உடனே காதல் எப்படி அக்காட்ட எது ஹெவியாக அவங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு? என்னன்னா, அவங்கள பார்த்தது வந்து நான் அது வரைக்குமே நான் புதுக்கோட்டை பகுதிகளில் எல்லா கலைஞரோடையும் பேசுவேன், பழகுவேன். அது மாதிரி போயிட்டுருக்கோம். என்னவோ இவங்களை பார்க்கும்போது அந்த ஒரு தாட் வந்தது நமக்கு. ஒரு சூப்பராக பாடுறாங்க. அதே போல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை, இந்த மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனால் ஒரு நம்மளோட கொஞ்சம் கலராக இருக்கணும்னு ஆசை. அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி பார்க்கும்போது எல்லா பொருத்தமும் அமைஞ்சிருந்த ஒரு ராஜலட்சுமியாக இருந்தாங்க. அதனால் நம்ம ஃபீல்டுக்கு ஏன்னா இந்த துறையில் அது ஒரு பெரிய ஒரு, ஏன்னா புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சிரமம் நார்மலாக இருக்கிறவங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் போவோம், திடீர்னு ஒரு இடத்துல தங்குவோம், அப்புறம் ஒரு 2 நாள் தங்கி ப்ரோக்ராம் முடிச்சு வர்ற மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த பகுதியில். அதனால் இந்த துறையிலே ஒருத்தவங்க இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அப்படி ராஜலட்சுமியை பார்த்தோன்னே ஓகே, இவங்க சரியானவங்களாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதே போல் கடவுள் அமைச்சு கொடுத்தாரு. நீங்கள் வந்து மக்கள் இசையில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க. உங்களை வந்து மக்கள் இசை சொன்னாலே வந்து உங்கள் பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி இருக்காது. அது நிறைய பேருக்கு வந்து மக்கள் இசை என்னன்னே தெரியாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னவா இருந்துச்சுண்ணே? நிச்சயமாக. என்னென்னா, நாங்கள் இந்த சூப்பர் சிங்கருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்களுமே கூட இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியெல்லாம் நிகழ்த்திட்டு இருந்தோம் இல்லையா? அப்போது ஏதாவது தூரத்துலேருந்து, இப்போ ஒரு நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்கோம், ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் யாராவது எங்கள் நிகழ்ச்சி ஏதோ கேள்விப்பட்டு அவங்க ஒரு கேட்குறாங்கன்னு வைங்களேன், இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும், எது மாதிரி பாட்டெல்லாம் இருக்குன்னு. அப்போ நாங்கள் நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடுவோன்னு சொன்னால், நாட்டுப்புற பாட்டுனா எப்படி கானா பாட்டா அப்படிம்பாங்க. இல்லைங்க, கானா பாட்டு இல்லை, இந்த புஷ்பவன குப்புசாமி ஐயா, அதே போல் பறவைமுனியம் மாமா, சின்ன பொண்ணு, இது மாதிரியெல்லாம் பாடுறாங்களா, அவங்கள மாதிரி பாட்டு அப்படின்னு. ஓ, அந்த மாதிரி, ஓகே ஓகே ஓகே, அது மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கேட்டிருந்துருப்பாங்க. ஆனால் இந்த சூப்பர் சிங்கருக்கு அப்புறமா நாங்கள்
பாடினதில் எங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடைச்சது. அதே போல் நாங்கள் பாடக்கூடிய பாடல்களும் இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கூட இப்போ யார்கிட்டயாவது கேட்டாலுமே மக்கள் இசை பாடல்கள் அப்படி இந்த நாட்டுப்புற பாட்டுன்னு சொன்னால் யாரும் இன்னைக்கு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி இந்த இதில் ஒரு அடையாளம் கிடைச்சது. ஆமா. இன்னும் சொல்லணும்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து அது ஒரு தொகை பேசுறதா இருக்கட்டும். இப்போ ஒரு நிகழ்ச்சி ஆ. பண்றோம்னா, ம். ஒரு 25, 30 பேர் சேர்ந்து தான் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு ஆரம்ப காலத்துல ஒரு 15,000 ஒட்டுமொத்த டீமுக்கே. திமுக. அப்படியெல்லாம் 20-30 வாங்குனது பேருக்கு உண்டு. சேர்த்து. ஆமா. 20, அப்பா. 30 பேர் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ரூ. 100 ரூ. 50 அந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப கூட பாத்தீங்கன்னா, அந்த ஈவென்ட் முடிச்ச உடனே, ம். நீங்க என்ன அந்த அந்த இது பண்ணல, இது பண்ணல அப்பலாம் சொல்லி அதுல ஒரு ரூ. 2,000 ரூ. 3,000 பிடிச்சிருவாங்க. ம். இந்த மாதிரி அதாவது வந்து நம்ம ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல கிளம்பி ம். போயிட்டு ஈவென்ட் பண்ணிட்டு வர்றதுக்குன்னே ஒரு ஒரு தொகை ஆ. செலவாகுங்க. அந்த பேசிக் கிடைக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய மீடியாக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். ஆமா. பெண் கலைஞர்களுக்கான இப்போ ஒரு ஒரு ட்ரெஸ் மாத்துறதா இருக்கட்டும், இல்ல அவங்க போனோடனே ஒரு இடத்துல தயாராகிக்கிறதா ம். இருக்கட்டும், ம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்திருக்கு. அதாவது என்ன சொல்றது, எங்க சாப்பிட்றது, எங்க உட்கார்ந்து சாப்பிட்றது, இது எல்லாமே கேள்விக்குறியா இருந்திருக்கு. ஈவன் வந்து நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் தான் பாடுவோம் அப்படிலாம் ம். கிடையாது. 2 மணி நேரம் நிகழ்ச்சி 5 மணி நேரம் நடக்கும். என்னவா வேணா ம். இருக்கும் ம். அது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒரு காலத்துல இருக்கு. இப்போ கூட சில பெரிய பெரிய கார்ப்பரேட் ஈவென்ட் போகும்போது ம். எங்களுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்துருப்பாங்க. ஆ. போன உடனே ஒரு 3 பாட்டு பண்ணோடனே ஓகே உங்க ஸ்லாட் முடிஞ்சிருச்சுமா. என்னது எங்க ஸ்லாட் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஆமா ஓகே. அவ்வளோதான். இல்ல நாங்க இன்னும் 2 பாட்டு பாடிதான் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்க ஆமாம், அப்படிலாம் ரொம்ப சொல்லியிருக்கோம். கம்மியாக பண்ணாலுமே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா அது. அதுக்கு வாங்குற காசுக்கு ஆ, நம்ம இன்னும் ஆனா இவ்வளோ. ஏன்னா அப்ப அவ்வளோ எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு ஈவென்ட் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோடனே இவர் பனியனை இப்படி புழிஞ்சேன் நானு. அந்த வேர்வை வந்து பா. புழிஞ்சேன். அந்த அளவுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த ஆடியோங்கிறதும் ரொம்ப ப்ராப்பரான ஆடியோ நம்ம கொண்டு போக ம். போறது ம். இல்ல. ம். ஸோ எல்லாருமே வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருமா அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. இவர் பல நேரங்கள் அப்போ சொல்லிட்டே இருப்பாரு. நாங்க வந்து ஒரு சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தோம். ம். இப்போ இவர் சொல்லிட்டே இருப்பாரு, நான் ஒன்று பண்றேன், சென்னை போனா மட்டும்தான் நம்ம வந்து சைன் பண்ண முடியும் போல இருக்கு. ம். அன்சீசன் டயத்துல நீங்க இரு, நான் வந்து நம்ம காரை எடுத்துட்டு போயிட்டு நான் கார்லயே தூங்கிக்கிறேன். நான் எங்கேயாவது இதில் குடிச்சு நான் கார்லேயே இருந்துட்டு ஒரு 4-5 ஸ்டுடியோ ஏறி இறங்கி ம். நம்ம பாடல்களை கொடுத்து அப்படி வேணா நான் வந்து ஏதாவது வாய்ப்பு தேடி பார்க்குறேன். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ம். ஆனால் அப்போ எந்த சாமி மனசு வச்சுச்சோ அதுக்கப்புறம் நைஸ். வந்து வாழ்க்கை மாறி இருக்கு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. அது மாதிரி நாங்களும் நிறைய அந்த பாதைகளை கடந்து வந்திருக்கோம். சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறி இருக்குன்னு சொல்லலாம்லக்கா. ஆமா, நிச்சயமா, ஆமா, நிச்சயமா, ஆமா. இல்ல நிச்சயமா. எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா எங்க வாழ்க்கை மட்டும் மாறல. இப்ப ம். இவர் சொன்ன மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள்னா யாரு? சரி ஓகே நீங்க வந்து எஸ். பறவைமணி அம்மா, புஷ்பன் ஐயா மாதிரியான பாடல்கள் பாடுவீங்க. ம். எப்படி அந்த பாட்ட 3 மணி நேரம் பாடுவீங்க? அதை எப்படி ம். மக்கள் கேட்பாங்க? எப்படி 1000 கேள்வி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எப்படின்னா நிறைய கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கச்சேரி ஓகே வாங்க வந்து பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல தொகை கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது. ஒட்டுமொத்தமா ஒரு வாழ்க்கை வந்து கலைஞர்களுடைய வாழ்க்கை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அது. நைஸ். அண்ணே நான் உங்களை பத்தி தேடுறப்ப தான் தெரிஞ்சு சூப்பர் சிங்கருக்கு முன்னாடியே நீங்க ஹீரோவா பண்ணிருக்கீங்கன்ட்டு. சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் தான் படம் பண்ணீங்கன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவா தான் இருந்திருக்கோம் போலயே. அந்த ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. என்னது இது? ஆமா, அது அது எப்படின்னா நம்ம கலை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். எங்க மச்சான் அக்கா வீட்டுக்காரரு ம். அவரு டைரக்ஷன் பண்ணணுங்கிறது அவரோட பெரிய லட்சியமா ம். வச்சிருந்தாரு. ம். அப்போ அடுத்தடுத்த முயற்சிகள் கேசட் போடுவோம், ம். ம். பாடல்கள் பாடி. அப்போ சரி அப்படியே கொஞ்சம் படம் ஒன்று பண்ணணும்னு அவர் ரொம்ப ம். முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு எல்லாருமா சேர்ந்து ம். ஒரு நல்ல ஒரு கதை, அது திருடு ம். போகாத மனசு அப்படின்னு ஒரு ம். கதை. ஸோ அந்த படம் பண்ணோம். அப்போ எல்லாமே புதுமுகங்கள் தான். நானா இருக்கட்டும், என் கூட நடித்த நடிகையாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே அப்படி புதுமுகங்கள் ஒரு முயற்சி எடுத்து பார்த்தது தான் அது. ம். அது ஓரளவுக்கு வந்துச்சு. அது எல்லாமே புதுசு, பார்த்தாலே தெரியும். இப்போ யாரோ புது டீம் தான் அதை ம். ம். முயற்சி பண்ணியிருக்காங்கிறது. அந்த அளவில் அந்த படம் இருக்கும். அக்கா நீங்க சொல்லுங்க. அண்ணன் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அப்போ சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி அந்த படம்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம்? நான் ஆக்சுவலா ஓட்டிட்டு
ஆக்சுவலா நாங்க 2 பேருமே உட்காந்து யாரோ ஒருத்தங்க அதை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. 2 பேரும் உட்காந்து அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ என்ன பண்றது? ஆக்சுவலா ம். வந்து அந்த நேரத்துல ம். நமக்கு அதை பத்தி எந்த நாலேஜும் இல்ல. ம். சொன்னாங்க. அப்பவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதான். சொன்னாங்க, அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இப்ப வந்து கொஞ்சம் ஒரு டெக்னாலஜியா வளருது. கொஞ்சம் அந்த கேமரா சென்ஸ்லாம் வந்த பின்னாடி எடிட்டிங்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்? அத பத்திலாம் ஒரு நாலேஜ் வந்த பின்னாடி அத பார்க்கும்போது எங்களுக்கும் சிரிப்பு தான் வரும். நல்லா இது வந்து சிரிச்சுக்குவோம். பட் இருந்தாலும் ஒரு முயற்சி, நல்ல முயற்சி. கதையா அது ரொம்ப சூப்பர் கதை. எனக்கு கதையா அது ரொம்ப பிடிக்கும் அந்த கதை. சில விஷயங்கள அந்த நேரத்துல ப்ராப்பரா பண்ண முடியாம போயிடுச்சு. சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு இன்னொரு படம் பண்ணீங்க. இல்ல அது அதுவும் சொல்லப் முன்னாடி போனா பண்ணது தான். அதுவுமே முன்னாடியே அதுவும் முடிச்சிட்டோம். சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ஆமா. பண்ணுவாங்க. அதுதான். சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கானே, நடிக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம். அது இருக்கு. ம். ஆ, அது என்னன்னா சரியா ப்ராப்பரா இப்போ ஏதாவது ஏன்னா நம்ம இப்போ இந்த ஃபீல்டில் இப்போ நம்ம ப்ரோக்ராம் வர்றோம். பண்ணுறோம், ம். உள்ளூரில் பண்ணுறோம், வெளிநாடுகள் போகிறோம், அதே போல் ரெக்கார்டிங் போகிறோம், ம். இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு அது வந்து சரியாக இருக்கணும். ம். இப்போ ஒரு 10 நாள் லாக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த 10 நாளில் பயனுள்ளதாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை. 10 நாள் சொல்லுவாங்க இதுலேருந்து இந்த தேதி வரைக்கும். அப்புறம் பார்த்தா திடீர்னு சார் கொஞ்சம் தேதி மாறுதும்பாங்க. ம். நம்ம இதை நம்பி ஒரு 10 நாளைக்கு ஆ. உள்ள கமிட்மெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுவோம். ம். ம். அப்போ என்ன ஆகுன்னா ரெண்டையுமே விட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு அவ்வளோ தேவைகள் வேற இருக்குது, பொருளாதாரமாகவும் தேவை இருக்குது, ம். நம்மளை சார்ந்து ஒரு பெரிய டீம் இருக்காங்க, ம். ப்ரோக்ராம் டீம். புரியுது. ஸோ இப்படிலாம் இருக்குது. அதனாலேயே நான் கொஞ்சம் யோசிக்கிறது, ஒருவேளை நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் கமிட் ஆகிறோம்னாலே ஒன்று கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்டான நல்ல கம்பெனியாக இருக்கணும், இல்லை ஒரு டைரக்டராவது நல்ல ஆ. கரெக்டானவங்களாக இருக்கணும், இல்லை இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக யோசிச்சுக்கிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அவசரப்பட வேண்டாம், இது நல்லா போயிட்டுருக்கு, நைஸ். போகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும், அப்புறம் வாய்ப்பு இருந்தால் பார்த்துக்கலான்னு அப்படியே அதில் பெருசாக அந்த பக்கம் போகிறதில்ல. பாட கூப்பிட்றாங்களா போயிடுவோம் அப்படின்ட்டு அது மட்டும்தான் இப்போ. அக்கா, உங்களுக்கு நடிக்கிற ஆர்வம்? இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாடுறதும் பேசுறதும் தான். பேசுறது நிறைய ஏதாவது பண்ணிட்டே இருந்தா ஓகே. ம். நடிப்புல என்ன சொல்றது, எனக்கு நடிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அது ரொம்ப பெரிய ஃபீல்டு. அது Okay. அப்படி சொல்ல வரல ம். நானு. ம். எனக்கான ஃபீல்டு அது இல்லைன்னு எனக்கு தோணுது, அவ்வளவுதான். Okay. ஆனா உங்க பேர் நல்லா இருங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன கேரக்டரோ இல்ல அப்படி ஏதாச்சும் வந்து அப்படி ஏதாச்சும் ஒண்ணு 2 பேரும் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா கண்டிப்பா, இருக்கும். கண்டிப்பா. கண்டிப்பா. நம்ம மக்கள் எப்பயுமே ரொம்ப கூட இல்ல கேட்டா வேணான்னு சொல்ற அளவுக்கு அப்படி இல்ல. அந்த மாதிரி இல்லை. பட் என்னன்னா அவர் சொல்ற மாதிரி நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ல வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நடிப்பா Proper-ஆ. மட்டும்தான் போய் தேட போறேன்னு சொல்றதுக்கான சூழலும் தேவையும் இப்ப இல்லாத ஒரு நிலை தான். நிச்சயமா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராஜலட்சுமியுமே ஒரு படம் பண்ணாங்களே, லைசன்ஸ் படம். ஆ. அந்த படத்துக்குமே அப்படித்தான். அவங்க ஒரு 2 மாதம் டேட்டு கேட்டிருந்தாங்க. ம். ஆனால் சூழல் காரணமாக கொஞ்சம் தள்ளி போச்சு. ம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அவங்க மட்டும் கமிட் ஆனதுனால, இப்போ மக்கள் எங்களை ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறவங்க, வெளிநாடு நிகழ்ச்சி இப்படி எதுவாக இருந்தாலுமே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கம்பாங்க. ம். அப்போது இவங்க ஆல்ரெடி ஒரு லாக்கில் ம். இருக்காங்க. அப்போ நான் சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது. ம். இல்லைன்னா நான் மட்டும் கமிட் ஆனேன்னா இவங்க சும்மா இருக்கு. ம். இப்படி இதெல்லாம் யோசித்து தான் நாங்கள் அதனால இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம் பெருசா அப்படின்னு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம் அதை. ஆமா. அட்லீஸ்ட் பிக் பாஸ் பேச்சு கூப்பிட்டாங்களா அக்கா ஐயோ, 2 பேரையும்? கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்களா? ஆமா, ஆமா. கிட்டத்தட்ட இல்ல, அதுவும் இதே மாதிரி தான். ஆமா. எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு பிக் பாஸ்ல ஒரு பார்ட்டிசிபேட்டா உள்ள போறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. ம். ஏதோ நம்மளா இருக்க முடியாதோங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. ம். அது எனக்கு என்ன சொல்றது, அந்த ரூல்லயே எனக்கு செட் உங்க ஆகும் தோணல. கட்டமைப்புலயே அது இல்லாம இருக்கு. ஆமா. அதனால அது எப்படி சொல்றது, ஒரு மனுஷன் இருந்தா எல்லாம் நிறைஞ்சது தான் ஒரு மனுஷன். ஒரே மனுஷன் ம். ஒரு நேரம் மிருகமா இருப்பான், ஆ. ஒரு நேரம் ரொம்ப தெய்வீகமா இருப்பான், ஒரு நேரம் ரொம்ப காதலோட இருப்பான், ம். ஒரு நேரம் ரொம்ப காமெடியா இருப்பான். எல்லாம் சேர்ந்தது தான் மனுஷன். பட் அங்க சம்டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னா, அவர் வந்து இப்படிப்பட்டவர் மட்டும்தான், அவர் வந்து இப்படிப்பட்டவர் மட்டும்தாங்கிற ஒரு பிம்பம் உருவாகுது. நம்ம அந்த பார்வையோடய அவங்கள பார்க்கவும் ஆரம்பிக்கிறோம். நான் இப்போ வரைக்கும் பிக் பாஸ்ல இருக்க யாரையுமே இப்போ ஒருத்தவங்கள பயங்கரமா இவங்க சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னவங்கள அவங்க சூப்பர் தான் மட்டும்னு நான் பார்த்ததில்ல. இவங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டா பண்றாங்கன்னா அவங்கள அவ்வளோ பேடாவும் மனசுல ஏத்துக்கிட்டதில்ல. அப்போதைக்கு அது அவங்க அவ்வளோதான் இல்லையா? அந்த ஸோ சிச்சுவேஷன். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்மனால வந்து அந்த ஒரு ரூலுக்குள்ள இருக்க முடியும்னு தோணலை. அதனால அந்த ஐடியா இல்லை. நீங்க என்ன ஆனா அப்ரோச் பண்ணாங்க? ஆமா, மேக்ஸிமம் ராஜியை தான் கேட்பாங்க எப்பயுமே.
ஆனா 2 பேருக்கும் அதான் ரூல்ஸ். போனா 2 பேரும் போவோம். இல்ல, இல்ல இல்ல. வேணாம். 2 பேரும் வேணாம். போகல. ஷோ இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஷோக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா. எங்களுக்கு அது செட் ஆகாது அவ்வளவுதான். லாஸ்ட் சீசன்லாம் ரொம்ப கேஸ் ஆக்கிட்டாங்க. ரெட் கார்டு அப்படி இப்படி நிறைய ஆமா, இஷ்யூஸ்லாம் ஆமா, சோஷியல் ஆமா, மீடியா ட்ரெண்ட் ஆமா. ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. ஆமா அதெல்லாம் கேள்விப்பட்ட பின்னாடி அப்பப்ப நான் பார்ப்போம் சிலது அப்போ news. பார்த்தேன். எனக்குமே கொஞ்சம் என்னடா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போகுது. ஓகே. நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ இன்னொரு கேம் ஆட போறோம். இது சூப்பர். வந்து உங்களுடைய காதல் 15 ஆஹா. வருஷம் 14 இயர்ஸ் ஆஃப் 15 டுகெதர்னஸ். வருஷம் நீங்களே அடிப்பாங்கன்றீங்களா? அதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்க போறோம். சரி. ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி? ஆஹா. ரெடி. மீண்டும் ஆகா. பள்ளிக்கு போகலாம். சூப்பர். இந்தாங்க ப்ராப்பர்ட்டி வச்சுக்கோங்க 2 பேரும் ஸ்லேட்டு. சரி. சரி நான் வந்து ம். சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகேவா? ம். அண்ணா அக்கா பத்தி உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகே. அதெல்லாம் கரெக்டா எழுதுறாங்களான்றதை நீங்க தான் ஜட்ஜ் பண்ணணும். ஆ, சரி. ஆன்சர் உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓ சரி சரி. அவர் தப்பா சொன்னார்னா அவருக்கு ஒரு டேர் கொடுக்க போறோம். சரி ஓகே ஓகேவா? ஓகே. அக்கா ரொம்ப கோவப்பட்டா என்ன பண்ணுவாங்க? எழுதுங்கக்கா. நீங்க பார்க்க கூடாது. நீங்க எழுதுங்க. என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியலையே. என்ன இவ்வளவு பெருசா எழுதிட்டு இருக்காரு. சரி எழுதுறாரு. 1 இன்னைக்கு மார்க் dare எழுதுனா 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எழுதுறாரு போலயே. அட போதும்பா. அழகா எழுதுறமா. காட்டுங்களே நீங்க என்ன எழுதிருக்கீங்க? மாட்டிக்கினாரு. அமைதியா இருப்பாங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? சிரிப்பேன் ஆறு அழுவேன். என்ன ரைட்டு. ரெண்டுமே இருக்கு ஆக்சுவலா. அமைதியாவும் இருப்பேன். பட் ஆனா அத பத்தி கோவமா பேசும்போது ஒரு மாதிரி சிரிப்பும் வரும், சிரிச்சிருவீங்களா? அழுகவும் வரும் எனக்கு. என்னக்கா இவரை சொல்றீங்க? பார்த்தா ஐ மீன் ரொம்ப கோவமா இருக்கும். அவர் மூஞ்சி பார்த்தாலே ரொம்ப சிரிப்பு வந்துரும் எனக்கு ஆக்சுவலா. கோவமா இருக்கும்போது அப்படிதான் சிரிப்பு இருப்பாங்க. வருதுன்னு சொல்லி அழுக வந்துரும் எனக்கு. பசா? டேர் கொடுங்க. டேர் உங்களுக்கு டேர் இருக்கு. ஆங்க. இப்போ நீங்க தான் வந்து ராஜி. இப்போ உங்கள்ட்ட கோவமா வந்து ஒருத்தங்க பேசுறாங்க. அக்கா நீங்க அவர் மாதிரி பண்ணுங்கக்கா. ஓகே. எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில விஷயங்களை என்ன தெளிவா முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஏதாவது ஐடியா சொல்றேன். குழப்பமா இருக்கு ரொம்ப. நீ கொஞ்ச நேரம் ஆ. யோசி, ம். பொறுமையாயிரு. ம். அதே போல் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுரு. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுரு. அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும். வேற என்ன, நம்ம இதுதான், அவ்வளோதான். பெரிய விஷயம் இல்லை, ஃப்ரீயா விட்டு ஃப்ரீயாக விட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறது வந்து கேட்டா அவ்வளோதான். அவங்களுக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? தோத்துக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் இருக்கு. புரிதலுடன் இரு. அதுல ஒண்ணு புரிதலுடன் இருப்பது. அப்பனா அதுக்கு மார்க் அப்படி கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கிறீங்களா? சரி. அவ்வளவுதான். புரிதலுமா? நிறைய விஷயம் இருக்கு. புரிதலுடன் இது இருக்கு. எப்படி நான் எடுத்துக்கிறது? இது வந்து அப்படிதான் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. ஆஹா. அந்த நிறைய விஷயத்துல அதுவும் ஒண்ணு. வேற அப்படி சூப்பர். அடிங்க. அண்ணா உங்களுக்கு டேர் கொடுக்க போறேனே. கொடுங்க. எனக்கா திரும்ப ஆமா. எதுக்கு நான் ஆமா நீங்க வந்து தப்பா எழுதிட்டீங்களே. எழுதிட்டீங்க. அக்காட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லுங்க. கோவமா இருக்கும் பொழுது ஆ. ரொம்ப அது இப்போ நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே நான் ம். அதுலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகி வரணும்னு எதிர்பார்ப்பேன். ஆ. ஆனால் அது ரொம்ப எடுத்துக்கிட்டே போவாங்க. அந்த அந்த கோபத்தை கோவத்தை அப்படியே ரொம்ப ப்ரொலாங் தள்ளி பண்ணிட்டே போட்டுட்டே போவாங்க. போவாங்க. ஓகே. அது கொஞ்சம் எரிச்சலாக வரும். என்னடா இது அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ தப்பாகவே இருந்தாலும் ஓகே இல்லை, அது அது சாரி கேட்டு முடிச்சாச்சு அந்த இல்லையா? ஒரு டைம் தானே. அதை பார்த்தா அப்படியே இன்னைக்கு விட்டு நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் கொண்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாது. அது எனக்கு பிடிக்காது. கடைசியா எப்ப சண்டை போட்டீங்க? இப்போ ரீசெண்டாக அந்த தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஆமா ஆமா. அப்போ ஒரு சண்டை. செம்ம சண்டையா? ஆமா. அடி மண்டை உடையா? ஆமா. அடிதடி தானே? ஆக்சுவலா அந்த மாதிரி அடிதடியே நடக்காது. அப்படியே பேசாம அவருக்கு சொன்னது கரெக்டா அமைதியா அப்படியே பேசாம அப்படியே அமைதியாயிரும், சைலண்ட் ஆயிடுவேன். அதுதான். ஓகே. அதனால அவருக்கு வந்து அது ஒரு கடுப்பாயிரும் ஒரு மாதிரி ஒரு டைம். சூப்பர். கல்யாணத்துக்கு அப்புறம் ம். ராஜி அக்காக்கு நீங்க கொடுத்த முதல் gift என்ன? கரெக்டா எழுதியிருக்காரா? அதான் நீ எழுதியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் கிஃப்டாக இருக்காது. இப்படி எப்படிக்கா? ஒரு 15 வருஷம் காலத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. எப்படிக்கா? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இல்ல? சூப்பர்மா. இல்ல ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா எனக்கு ஞாபகம் வரல ஃபர்ஸ்ட் வரை என்ன வாங்கி கொடுத்தாருன்னு. எப்படியும் வாங்கி கொடுத்தா புடவை தான் வாங்கி கொடுத்துருப்பாரு சொல்லிட்டு நானா புடவைன்னு கெஸ் பண்ணி எழுதிட்டேன். இப்ப நான் அவருக்கு டேரா கொடுங்க. அக்கா நீங்களே ஒண்ணு கொடுங்கக்கா. யுவர் சாய்ஸ். ஆமா. நீங்க அவ்வளவு டேர் வரும்னு நினைச்சீங்க, அவளை எழுதவே ஆமா பாருங்க, நான் கூட சோ டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. வாங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க நீங்க. அந்த மாதிரி நினைவு வச்சுக்க முடியல. அந்த மாதிரி இல்ல. ஆமா ஆமா, ரெண்டு பேருக்கு மறதி கொஞ்சம் அதிகம். ஆமா. சரி அண்ணே, உங்களுக்கு டேர் என்ன தெரியுமா? நாங்க பூ அக்காக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. அப்பாடா. பாருங்க. இப்போ பாருங்க, அதெல்லாம் நல்லா வரும். ராஜி, சொல்லுங்க. ஆமா, இந்த பூ மாதிரி எப்போதுமே நீ அப்படியே
மலர்ந்த முகத்தோட, அப்படியே சிரிச்ச முகத்தோட, இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இளமையோட எப்பயுமே நீ இருக்கணும். அதே போல் எனக்குமே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன இந்த இலை மாதிரி நான் அப்புறம் ஆடிடுவேன். இல்லைம்மா, இல்லை அது இல்லை, இந்த பூவையும் உன்னையும் பக்கத்தில் பார்க்கல எது பூன்னு எனக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. இருந்தாலும் கையில் பிடிச்சிக்கிட்டதுனால இதுதான் அவங்க கொடுத்தாங்க. அதனால இதுதான் இப்போ பூன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு ஒரு பூவை இன்னொரு பூவுக்கு அன்போட கொடுக்குறேன். I love you. இந்த மாதிரி எல்லாம் வசனம் பேசுவாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. சுபா சாமி எங்க வீட்டுக்காரர் முதல்ல இப்பதான் இப்படி ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படியா? சொல்றப்ப எப்படி சொன்னாருக்கா ஸ்டார்டிங்ல? இல்ல அதெல்லாம் பயங்கர இதா தான் சொல்லுவாரு. வந்துட்டு ஹலோ ஐ லவ் யூங்க, என்னங்க என்ன சொல்றீங்க அப்படிம்பாரு. பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு அவர். ஹலோ ஐ லவ் யூங்க அப்படி. ஆனா என்னண்ணே அப்படி ஐ லவ் யூங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. வந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன் நானும். சொல்லி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, முடியுமா முடியாதா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணி இந்த மாதிரி மெதுவான வாய்ஸ் உறுதி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன எதையுமே போய் மாற்ற முடியாது. ஏ பிள்ளை ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தார் மனுஷன். அப்படி ஆமாம், அந்த நேரத்தில் அப்படி தான் இருக்கும். ஒரு இதாக தான் அப்பப்போ வந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு மாதிரி மிச்சர் சாப்பிட்ற மாதிரி அங்கிட்டு போயிட்டு வரையில ஒரு ஐ லவ் யூ பாரு, இங்கிட்டு போயிட்டு வரையில ஒரு ஐ லவ் யூ பாரு. ரகட் பையக்கா அந்த மாதிரி கொஞ்சம் ரகட். வெளியில பார்க்க ரகட்னு தெரியாது, பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் ரகடா தான் இருக்கு. ரகடான டைப் தான். ஆமா. இப்போவா இப்போ ரகடா நீ அப்படியா? யார் நீ ரகடு அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட மத்தியானம் அதை சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 40 வயசுக்கிட்ட ஆக போகுது. அதனால இதுக்கப்புறம் அப்படியே நீ என்ன சொல்றியோ அதை கேட்டுக்கிட்டு அப்படி அதெல்லாம் அப்பப்போ சும்மா சொல்லிக்குவாரு அவரு. அவங்க எது சும்மா போட்டுட்டு அப்படியே ஏங்க அது இன்னைக்கு காலையில என்னங்க இட்லி செஞ்சிருவோமா, நீ என்ன சொல்றியா சாப்பிட போறேன் அப்படிம்பாரு. உடனே எதுக்கு சம்மந்தமே வந்து பேசுறேன் இட்லி தானே கேட்டேன் ஆவுன்னு ஏதாவது ஒண்ணு. அப்ப என்ன ஆகுனா நம்ம ஏதாவது ஒரு கோமா இல்ல கடுப்பா இருப்போம். அப்ப வந்து என்னங்க அது என்னங்க நீ என்ன சொல்றியோ செய்ய போறேன் பாரு, நமக்கு எல்லாமே மறந்து போயிடும். அப்புறம் சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். எப்ப இந்த முடிவுக்கு வந்தீங்க? எப்ப இருந்து இந்த ஒரு முடிவு? இல்ல ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா அவர் அந்த முடிவுல இருக்கிறாரு. நான் ரொம்ப வருஷமா அந்த முடிவுல தான் இருக்கேன். உண்மையா சொல்லணும்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு யங் வைப்ல இருப்போம் தெரியுமா, அந்த வைப்லாம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு முதிர்ச்சி வர தொடங்குற ஒரு பருவம் இருக்கும்ல, அந்த நேரத்துல அந்த கூட இருக்க துணையோட அந்த அருமை வந்து நமக்கு ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். ஸோ கூட ஒருத்தங்க இருந்து நம்ம எனக்கு அழுக வரும்போது தோள் கொடுக்கறதும், நான் சந்தோஷம் வரும்போது அதை ஷேர் பண்ணிக்கிறதும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஈவன் எனக்கு சில விஷயம் சொல்லணும், இப்போ வெளியில சொன்னா அது தப்பாயிரும், அதை ஒன்ட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் உண்மையா கூட இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய பலங்கிறது அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒரு மாதிரி வைப்ல இருக்கும்போது எல்லாருமே நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கூட. வயசு ஆக ஆக அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வரும்போது அந்த கூட இருக்க பார்ட்னரோட அந்த அருமை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவங்க எவ்வளோ ஸ்பெஷல்னு இன்னும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது 2 பேருக்கும் அந்த வயசோட ஒரு காரணமா இருக்கலாம். அந்த ஒரு உணர்வு இப்ப ரொம்பவே வந்துருச்சு 2 பேருக்கும். ஓகே அப்படிங்கிற மாதிரி. தப்பாயிடுச்சு. இங்க பாருங்க, அடுத்து வரேன். உங்க வைஃபோடைய ஹாப்பியஸ்ட் டேன்னு நீங்க நினைக்கிற ஒரு நாள்? ஹாப்பியஸ்ட் டே. ஆமா, அக்காவுடைய வழக்கையிலே இந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஏதாச்சும் உங்ககிட்ட. அது என்ன நாள்ன்றதை நீங்க எழுதுறீங்க. நிறைய இருக்கு. ஆமா நிறைய இருக்கு, அதான் பிரச்சனை. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா எழுது. 2 எழுதுங்க, 2 எழுதுங்க. ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக இருந்தால் கூட உங்களுக்கு பாஸ் மார்க். காப்பாத்திருப்பா செந்தில். காட்டுங்க. என்னது? திருமண நாள், குழந்தை பிறந்த நாள். என் குழந்தை என்ன? குழந்தைகள் பிறந்த நாள் சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ். ஓகே, 1 கரெக்ட். சூப்பர். வெரி குட். பசங்களை பத்தி சொல்லுங்கக்கா. எவ்வளோ ஸ்பெஷல்? ஆமா, அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். பையன் வந்து 8th படிக்கிறாரு. சூப்பர். அவர் பேர் கவின்ராஜா. பாப்பா 3rd படிக்கிறாங்க, நர்த்தனாஸ்ரீ. எல்லாருக்கும் மாதிரியும் நமக்கு வந்து நம்ம சேர்க்கிற புண்ணியம், நம்ம செய்யற நல்ல விஷயங்கள், நம்ம சேர்க்கிற செல்வம், இது எல்லாமே நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே. ஸோ அதனால 2 பிள்ளைங்களும் ரொம்ப புரிதலான பிள்ளைங்க. ஏன்னா அம்மா அப்பா 2 பேரும் எப்போ பார்த்தாலும் வெளியிலே இருப்போம். எப்பயாச்சும் ஏதோ கெஸ்ட் மாதிரி நாங்கள் வந்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கப்ப இருந்து நாங்கள் வெளியில் போயிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் கூட பிள்ளைங்க வந்து அவங்களுக்குள்ள நிறைய வலி இருக்கும், ரொம்ப அப்செட் ஆவாங்க, ஏக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் எங்களை அவ்வளோ புரிஞ்சுப்பாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப பிளஸ்டு.
எங்க குழந்தைங்க எப்பவுமே கடவுளோட நல்லா இருக்கணும். அதை தாண்டி வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. அதேதான் அவங்க எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பேரண்ட்ஸ்? அவங்க அது சொல்லுவாங்களா? எங்கள் அப்பா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே அது அந்த வந்து மாதிரி. இப்ப என்னன்னா அவன் இப்ப கூட நேத்து கூட சொல்றான், அம்மா ஸ்கூல்ல இருந்து என்னை கூப்பிடுறதுக்கு அப்பா வர சொல்லுமா அப்படின்னு. ஆஹா. ஏன்டா அப்படின்னு. இல்ல அப்பா வந்து கூப்பிட்டா கெத்தா இருக்கும், ஆ நீ நிறைய தடவை வந்துட்டா நீ வந்தா அவளை கெத்தா இல்ல, அப்பா வர சொல்லுங்களா. ஓகே. இதுவே நீ ஸ்கூலுக்கு கூப்பிடுற அப்புறம் இருக்கா அவனே அப்படின்னு. இல்ல கோயிச்சிக்காதம்மா, நீ வந்து அவளை கெத்தா இல்ல, அப்பா வந்து என்னை கிளாஸ்ல வந்து கூப்பிட சொல்லுவா, அப்பதான் எனக்கு கெத்தா இருக்கும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நிறைய எப்படிண்ணா இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் கேட்குறப்போ? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்னன்னா அதே போல் அவனுக்கு என்னன்னா அப்பா மாதிரி ஆமா இருக்கணும்னு ஆசைப்படுவான். ஆஹா. அவனை கவனிச்சா தெரியும். ஆமா. இவர் சும்மா இருக்கிற அந்த செயின் எடுத்து போட்டுக்குவான், அவர் வைக்கிற மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுக்குவான், ஆமா. பாடும்போது அவர் என்ன மேனரிசம் பண்றானோ அது மாதிரி பண்ணணும்னு திங்க் பண்ணி பண்ணிட்டு இருப்பான். வேட்டி சட்டை கட்டுவான், அதே மாதிரி பண்ணணும்னு நினைப்பான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பா மாதிரி இருக்கணும்னு நினைப்பான். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடைசியாக ஒன்று கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னும் 2, 3 இருக்கு, போமா? போகலாம். அவருக்கு மட்டும் தானா? உங்களுக்கும் இருக்கு. இருக்குமா இருக்கு. அண்ணா அக்கா வந்து அவங்களுடைய காதலை எப்படி வெளிப்படுத்துவாங்க? லவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அன்பை எப்படி உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்கன்றதை எழுதுங்க. அன்பா வெளிப்படுத்துவாரு. ஒரு அன்பை செயல். கொஸ்டின் வந்து இது பண்ணிருங்க, பாஸ் பண்ணிருங்க கொஸ்டின். ஓகே. அன்பு செயல். ஆமா. ஏன்னா அவங்க எதுவுமே தோணல. எப்பயுமே இந்த அன்பா இருக்கிறதுன்ட்டு இப்படி அப்படியெல்லாம் இல்லை. ஆ. அன்பா இருக்கிறது இருக்கிறது அவ்வளவுதான். அது எப்படி வந்து இப்படி தனியா வெளிப்படுத்துறதுன்னு யோசிச்சா ஆமா. தெரியல. நிறைய வருஷம் அக்கா கூட டிராவல் பண்ணிட்டீங்க. ம். இத்தனை வருஷங்கள்ல ஸ்டார்டிங் பார்க்குறப்போ அக்காட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். ம். அது போக 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 அந்த விஷயம் வந்து காணாமல் போயிருக்கும். ம். என்ன விஷயம் அது? கரெக்டா அந்த ஸ்பெல்லிங் இல்லைன்னா கரெக்டா சொல்லுங்க, எழுதுறேன். கரெக்டு தான்க்கா. கரெக்ட் மாதிரி தான் தோணுது. கரெக்ட் மாதிரி தான் தோணுது எனக்கு. நானும் உங்களை மாதிரி தான். ஏப்பா யாருக்கா கரெக்டா ஸ்பெல்லிங் தெரியுமா? ஏதாவது நெகட்டிவா சொல்லுவாருன்னு பாக்குறேன், நீ பாசிட்டிவா சொல்றாரு எங்க வீட்டுக்காரரு. காட்டுங்க என்னது? சோம்பேறித்தனம். ஸோ இன்னசென்ஸ். அக்காவுடைய வெகுளித்தன்மை வந்து அன்னைக்கு கூட நான் சொன்னேன்ல, என்னோட அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு இந்த ராசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல, அதை அவர் சொல்லும் போதே இதுல ஒரு இன்னசென்ட் இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி வந்து ஒரு தெளிவு மெச்சூரிட்டி எல்லாம் இருக்கு. ஸோ அதை விட எனக்கு இந்த இன்னசென்ட் ராஜி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. That's why. ஆமாம்ல. எழுதுங்க. கரெக்டு தான். அதையும் எழுதிடவா? அதெல்லாம் எழுத முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவுட்டு. இப்போ டேர் நீங்க பண்ணியே ஆகணும்னு. இப்போ சோம்பேறித்தனமும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆமா, அது என்னவோ முன்னாடிலாம் கரெக்ட் தான். ரொம்ப ரொம்ப தூங்குவாங்க. தூங்குவேன் முன்னாடிலாம், அநியாயத்துக்கு தூங்குவேன். நானும் எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் தூங்குறது தான். அப்படி தூங்குவேன் நானு. எனக்கு இப்போ அது கொஞ்சம் மாறிடுச்சு. இப்ப ரொம்ப மாறிடுச்சு, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. கொடுங்க. அண்ணே உங்களுக்கு டேர் நான் கொடுக்க போறேன். சொல்லுங்க. ஓகேவா? ம். இப்போ நீங்க வந்து அக்கா நீங்க சொல்லுங்க. சும்மாவே சிரிப்பீங்க. ஆமா. நீங்க சிரிக்க கூடாது. அண்ணன் உங்களை சிரிக்க வைக்க போறாரு இப்போ. லவ்வர்ஸ் வேற. ஐ லவ் யூ லட்சுமி குட்டி. அது பேசுறப்ப ஆனா, இது எக்ஸ்கியூஸ் இது கிடையாது அக்கா. ஸ்ட்ரிக்ட். ஒரு நிமிஷம் இருங்க, நான் நல்லா நார்மலா வச்சுட்டு வரேன். வாங்க அக்கா, உங்களால முடியும். அதான் சொல்றேன்ல, நான் ரொம்ப கோவமா இருப்பேன். நான் அப்ப வந்து அந்த கோவமா இருக்கிறப்ப அவர் முகத்தை பார்க்க மாட்டேன். ஏன்னா அவர் ஏதாவது இது பண்ணுவாரு, என்ன செல்லம் அப்படிலாம் ஏதாவது சொல்லுவாரு, அப்ப செம்மையா சிரிப்பு வந்துடும். அவர் மூஞ்சிய போத்துறக்கூடாது, கோவமா இருக்கா அப்படின்னு நானே எனக்குள்ள சொல்லிக்குவேன். நீங்க இப்ப சிரிக்க கூடாதுவே ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க. அக்கா வாங்க, சூப்பர்க்கா. சூப்பரா பண்ண. லட்சுமி குட்டி, நீ சிரிக்காம இருந்தாதான் ரொம்ப அழகாவே இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். சிரிச்சாதான் ரொம்ப அழகா இருக்கு. அவர் பேசினா சிரிப்பு வருது, அவள் தான் அவுட்டு. ஓகே, என்ன ஒரு அன்பு. லட்சுமி குட்டினே முடிஞ்சிட்டாங்க. அக்கா சிரிப்பு வந்தா வர ஆரம்பிச்சிருச்சு. நைஸ், முடிஞ்சிருச்சு. இனிதே உங்களுக்கு முடிஞ்சு. கிளாப்ஸ். எல்லாமே தப்பு தப்பா சொல்லிருக்கீங்க. கிளாப். ஓகே. அடுத்து அக்கா அக்கா எப்படி டக்கு டக்குன்னு சொல்றாங்க. அக்காவோட புரிதலை இப்ப நீங்க பார்க்க போறீங்கன்னு. இப்ப சொல்லுங்க. உங்களை பத்தி இப்ப நீங்க தான் ஜட்ஜு. அக்கா உங்களை பத்தி எவ்வளவு புரிஞ்சிருக்காங்கன்றத சொல்லுவாங்க. நீங்க அது கரெக்டா இல்லையா நீங்க சொல்ல போறீங்க. ஓகே. அண்ணன் இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் அது எழுதுங்க. ஓகேயா? ஓகே, காட்டுங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். இன்னும் கொஞ்சம் செயல்பட வேண்டும். ப்ரோக்ராமை தாண்டி யோசிக்க வேண்டும். ஓகே. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதாவது என்னன்னா, எனக்கு எப்போ இவருக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு. இந்த ஈவென்ட் பண்றது, ஒரு ஷூட் போறது, இதுலலாம் ரொம்ப பக்காவா இருப்பார். எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒரு நிகழ்ச்சி எப்படி பேசுறாரு, அதுக்கு யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் போட்டிருக்காரு, எப்படி பண்ணுவார், எதை பத்தி எனக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பார்த்துப்பாரு.
பட் எனக்கு அந்த நேரம் என்ன தோணும்னா ஓகே அது சூப்பர். ஆனா நமக்கு அது ஒரு ஒரு அது ஒரு பகுதியா தானே இருக்கு நம்ம வாழ்க்கையில. அதை தாண்டி நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி இருப்பாரு. அந்த இதுலயே ப்ரோகிராம்ஸ்ல அந்த ஒரு இதுல விஷயத்திலேயே மட்டுமே இந்த ஒரு ஃபோக்கஸ்டா விஷயத்துல இருக்காரு. ஃபோக்கஸ்டா இருந்து அதை மட்டும் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஆ. சூப்பர் தான். அதை தாண்டி கொஞ்சம் யோசிக்கணும்னு சில நேரம் எனக்கு தோணிட்டே இருக்கும். நான் சொல்லிட்டு இருப்பேன் அவர்ட்ட. அதை தான் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எழுதினேன். அவர் வந்து சூப்பர், கரெக்டா தான், கிட்டத்தட்ட கரெக்டா தான் இருக்கு. ஆமா. மாஸ் அக்கா மாஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர்க்கா. அதை கொடுப்பா. அடுத்து போமா. பலாம். நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்போ சண்டை போட்டீங்க? ஆஹா. ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட் எப்போ சண்டை நடந்துச்சு, எதுக்காக? ஃபர்ஸ்ட் ஃபைட்டு நீ எழுதுறது தானே ஆன்சரு. ஓகே. ஆமா. நான் எழுதுறேன். ஐயோ இது டேர் மறந்துட்டோமே நம்ம, பாத்தீங்களா? பேசிக்கிட்டே விட்டேன் ஆனா விட மாட்டேன். இது முடிச்சுட்டு டேருக்கு வருவேன் இருங்க. அது மொதல் சண்டையான்னு எனக்கு தெரியாது. அது ஒரு முக்கியமான சண்டை. அவருக்கு ஞாபகம் இருக்காது. பாத்தீங்களா? தப்பா கான்ஃபிடன்ட். அங்க பாருங்க. நினைவில் இல்லை. திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். வெரி குட் அண்டர்ஸ்டாண்ட். அதேதான். சூப்பர். இது வந்து கல்யாணத்துக்காக ஆமா. கிளம்பி வரும்போது, அதாவது எங்களுக்கு வந்து மே 23ஆம் தேதி கல்யாணம். நான் மே 21ஆம் தேதி இங்க இருந்து கிளம்பி அங்க போறேன் நான். அவர் வந்து அங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். என்னை நம்பி எப்படி பொண்ணு கிளம்பி வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையில அவர் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்காரு. Correct. இப்பதான் அன்னைக்கு நான் கிளம்ப போகும்போது ஞாபகம் நீங்க வந்து ஒரு விட்டது. புதுக்கோட்டை வந்துருக்கு, ஐ மீன் திண்டுக்கல் வந்து நினைவு வந்து விட்டது. என்னை கூட்டி போங்க ஞாபகம் வந்து அப்படின்னு இவர்கிட்ட சொல்றேன். அவர் வந்து இல்ல இல்ல நீ புதுக்கோட்டை வந்துரு, நான் வந்து உடைய ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து திண்டுக்கல்ல வந்து கூப்பிட்டா ஃபேமிலியோட வந்து உங்க வீட்டுல பொண்ணு தான் கேட்பேன். நீ ஆனா அப்படி வந்து கேட்க கூடாதுன்னு சொன்னனாலதான் நான் வந்து கேட்கல. ஆனா நான் வந்து கூட்டிட்டு போனேன்னா நான் ஏதோ உன்னை வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போற இழுத்துட்டு போற மாதிரி ஆயிரும். நீ வந்தனா நீ தான் வந்து என்னை நம்பி வந்திருக்க, நான் உனக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்தேங்கிற மாதிரி ஆயிரும். ஞாபகம் வந்துட்டு. அதனால இது நீயா ஒரு தான் வரணும் அப்படின்னாரு. சோ அந்த நேரத்துல ஒரு ஈகோ கிளப் மாதிரி, ஓ அப்பனா நானா தான் வரணுமா? ஆமா நான் அங்க வர முடியாதுன்னு சொல்லி 23ஆம் தேதி கல்யாணத்தை 21ஆம் தேதி பேசிக்கிட்டு 21ஆம் தேதி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் ஃபைனலி நான் அந்த சூழல் புரிஞ்சிச்சு எனக்கு, அவர் என்ன சொல்ல வர்றாரு. அதனால மன்னிச்சு அப்புறம் நானே கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் அப்புறம் மன்னிப்பு கேட்டிருப்பேன். என்ன நீங்க சொல்லுங்க அந்த இன்சிடென்ட். அப்பெல்லாம் அவ்வளவு மன்னிப்பெல்லாம் இல்ல. ஆமா அப்பெல்லாம் சும்மா சண்டை போடுவோம், சும்மா இது பண்ணிட்டு இருப்போம், அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். சூப்பர். அப்படி ஸோ அதுதான் இருக்கலே வந்து நல்ல ஞாபகம். கரெக்டாக கல்யாணம் பண்ண போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி வர்றதை பற்றி ஒரு சண்டைங்கும் போது அதெல்லாம் எவ்வளோ ஒரு இதாக இருக்கு. வீட்டை வச்சுட்டு ஓடி வந்து சேசிங்ல கல்யாணம் நடந்திருக்கப்போ மாத்தி எழுதிட்டேன். ஆமாம். ஓகே. ஞாபகம் வந்து தப்பு, டேர் பண்ணி ஆகணும். என்ன இப்போ அதான் பர்சனாலிட்டி தான். கிளாப் பண்ணா குட், கிளாப் பண்ணா பேடு. ஆஹா. ஓகேவா? இப்ப பாருங்க அக்கா எப்படி ஐயோ. பிரிக்க போறாங்கன்னு மட்டும் பாருங்க நீ. ஏங்க அவரை பற்றி குட்டு எனக்கு தெரியும், பேட் ஒன்றுமே தெரியாது. சரி சரி கேளுங்க. போமா கிளாப் போலாம். ரெடியா ஸ்டார்ட்டா? அண்ணே பாத்துக்கண்ணே. ஓகேவா? ஐயோ இது வேற பார்த்துக்கனே ஓகே Ready? போகலாம். ஓகே. அவர் வந்து என்னைய ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு, குழந்தைங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்குவாருங்க. ஆனா இருந்தாலும் வந்துட்டு சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தா, இப்ப என் ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்ச நேரம் ஃபோன் பேசுனேன்னு வைங்களேன், என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்டே பேசிட்டே இருக்க, எனக்காக கொஞ்ச நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னாலும் அதுல ஒரு காதல் இருக்குல்ல. ஏன்னா நீ யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, ஆனா வந்துட்டு அந்த பேசாத நேரம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் இருந்தாலும் அந்த நேரம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும், அந்த நேரத்துல நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த நேரத்துல இவர் வேற வந்து பேச மாட்டேன்னு சொல்லுவாரு, ஏன் பேசலன்னு கேட்பாரு. எனக்கு அதெல்லாம் வந்து உட்காந்து யோசிக்கும் போது அந்த மனுஷன் எவ்வளவு லவ்வோட இருக்காரு பாரு நம்ம மேல அப்படின்னு இருக்கும். பட் சில நேரம் என்ன தோணும்னா, யாராவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இவருக்கு என் ஃப்ரெண்டு கூட பேச விட மாட்டாரு யாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனா எல்லா நேரத்துலயும் அது எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தது இல்லை. சும்மா அந்த நேரத்துல அப்படி தோணும், அடுத்த செகண்டே அப்படியே மாறிடும். நான் வந்து அப்படியே சரண்டர் ஆயிடுவேன். சரண்டர் ஆனாலும் கூட இந்த மாதிரி வந்து எனக்கு வெளியில ஒரு உலகம் இருக்குல்ல, அதுக்கு அவர் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் கருணையோட விட்டாருன்னா நல்லா இருக்கும். இருந்தாலும் உலகம் எங்க இருந்தாலும் என்னோட ஒரு முழு உலகம் வந்து இங்கதான் இருக்கு. அது இங்க வரும்போதுதான் வந்து முழுமை அடையுது. ஆமா முடிஞ்சிருச்சு. சூப்பர். பாத்தீங்களா அக்கா எப்படி ஆரம்பிச்சு எப்படி வந்து மாஸ் பண்ணாங்க. பேச்சாளர். ஐயோ சூப்பர். கடைசியான கேள்வி. ஓகேவா? நிறைவா. அண்ணன் முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளவு? இங்க ஆஹா சூப்பர். இப்பதான் போன வாரம் போகும்போது எங்க மாமியார் சொன்னாங்க, ஒரு மூக்குத்தி போட்டிருந்தாங்க. அந்த மூக்குத்தி வந்து
புள்ள வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போல்லாம் 50 ரூபா தான்யா, அந்த 50 ரூபாய் சேர்த்து வச்சு என் பிள்ளை எனக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்துச்சு 750 ரூபாய்க்கு. அதனால இன்னும் அதை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நல்லதா போச்சு சொன்னது. ரைட்டு. ஃபர்ஸ்ட் 50 ரூபாலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ். இப்போ ஒரு ஷோக்கு எவ்வளோ வாங்குறீங்க? அது அது வந்துட்டு வாங்குறோம். ஓகே. Okay. நல்ல ஆமா ஆமா நல்ல நிலைமையில இருக்கவும் நல்லா நிச்சயமா வாங்கிட்டு இருக்கோம். நிச்சயமா நிச்சயமா. அந்த growth எப்படிக்கா பார்க்குறீங்க? 2 பேரும் சேர்ந்து வளர்றதுன்றது வந்து ஒரே துறையில போட்டிகள், பொறாமைகள் சில பேருக்குலாம் இருக்கும். ஆனா வெளில பார்க்குறப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு, அவர் கம்மியா இருக்கு. வெளில போறப்போ உங்களுக்கு சூப்பரான விஷயம் நீங்க இப்ப ம். கேட்டது. ம். அது வந்து நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு அக்கா தங்கச்சி, அதுதான் எல்லாரும். கணவன் மனைவி, ம். இந்த மாதிரி ஒருத்தங்க ரெண்டு சேர்ந்து பேர் ஒரே சேர்ந்து ஒரு துறையில துறையில. வரும்போது ம். இந்த கம்பேர் பண்ணி பாக்குறதுங்கிறது மக்கள் மத்தியில 100% இருக்கும். ம். அவங்க மூஞ்சிக்கு எதுக்கே சம்டைம்ஸ் கேட்பாங்க. அந்த என்ன அண்ணாவோட அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு, நீ எதுவும் பாடலையா அப்படிம்பாங்க. இப்ப என்னைய பார்த்துட்டு நீங்க செம்மையா கலக்கிட்டு இருக்கீங்க, அந்த ம். பேசுறதெல்லாம் பார்த்தேன், அண்ணனை பார்க்கவே முடியலம்பாங்க. ம். ஸோ டக்குன்னு மூஞ்சிக்கு எதிர கேட்பாங்க. அவங்க கேட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கடுத்து நம்ம தான் சேர்ந்து குடும்பம் நடத்தணும். அப்புறம் அவங்கள Yes. பார்க்கும்போது நமக்கு ஒரு தர்ம சங்கடமோ, நம்மள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இதோ வந்துடக்கூடாது. அந்த விஷயத்துல எங்க 2 பேருக்குமே நிறைய புரிதல் உண்டு. சூப்பர். ரொம்ப சந்தோஷம். இந்த புரிதல் எப்பவுமே தொடரணும். இந்த காலகட்டத்துல காதல் எப்படி எப்படியோ போய்க்கிட்டு இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இளம் காதல் தம்பதியர்களுக்கு கல்யாணம் பண்ணவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், ஏன்னா 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆக போகுது. டுகெதர்னஸ் இஸ் நாட் அ ஈஸி, இட்ஸ் நாட் அ ஜோக் பிரதர். சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் ஓகே. அவங்களுக்கு என்னவா இருக்கும்? எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் தான். நான் பட்டிமன்றங்கள்லாம் பேசுறேன் முன்னாடி. அப்போ அந்த பட்டிமன்றத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு 20 25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணை வந்து இப்போ ஒரு சென்னை மாதிரி ஊர்ல கட்டி கொடுத்துருப்பாங்க. ம். அந்த பொண்ணு கால் பண்ணணும்னா அந்த மளிகை கடையில ஒரு ஃபோன் இருக்கும்ல, மண்டபிக்கம் இல்ல அந்த போட்டு. ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பா என்னை இவர் அடிக்கிறாருப்பா, நீ வந்து கூட்டி போப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ம். அவர் என்ன பண்ணுவாருன்னா உடனே எல்லாம் கிளம்ப முடியாது. அவருக்கு அடுத்த நாள் நைட்டு ஒரு ட்ரெயின் இருக்கும். ம். அதுக்கு போறதுக்கு சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ண தான் போறாரு. ஆனா போகும்போது அவர் என்ன பண்ணுவாரா, முறுக்கு, ஊறுகாய், அந்த தொக்கு செய்யறதுன்னு எல்லாம் பேக் பண்ணிட்டு அடுத்த நாள் நைட் வந்து ட்ரெயின்ல ஏறி அதுக்கு அடுத்த நாள் காலையில சண்டை ஆரம்பிச்சு 3வது நாள் அவர் போவாராம். போய் கதவை திறக்கும் போதே மருமையன் தான் கதவை திறப்பாராம். வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமான்ட்டு. அப்ப அவங்க பொண்ணு பார்த்துட்டு என்னப்பா என்ன வந்திருக்காங்களாம். ஓகே. சோ என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டைமிங்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஆரம்பிச்சு 3 நாள் கழிச்சு அப்பா போய் பார்க்கறதுக்குள்ள அவங்க 2 பேரும் சமாதானமாயி ரிலாக்ஸ் ஆயிப்பாங்க இல்லையா. இந்த காலம் நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும். முக்கியமா வந்து ரிலேஷன்ஷிப்க்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம இன்னைக்கு அதுக்கான அந்த பொறுமை ரொம்ப கம்மியா இருக்கோன்ற ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமா இவங்க தான் என் லைஃப்கானவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரமா வந்து அவங்க இல்ல இவங்க எனக்கு ரைட்டான ஆள் இல்லைன்னு விட்டுடுறாங்க. அது அப்படி இல்லை. நீங்க ஈவன் இன்னும் சொல்லணும்னா நீங்க வேற யாரை தேடி போனாலும் அங்க ஒரு குறை இருக்க தான் செய்யும். ஸோ குறை இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஒருத்தவங்களை விட்டுட்டும் போக முடியாது, செலக்டும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதை தாண்டி எனக்கு குறையெல்லாம் இருக்கு, இருந்தாலும் எனக்கு அவங்க மேல ஒரு லவ் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த குறைய பெருசா நினைக்க மாட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுக்கணும். கொஞ்சம் நிதானமா டைம் எடுத்து கோவமா இருக்கா, அப்படி பேசுறாங்களா, பரவாயில்ல ஒரு 6 மாசம் பார்ப்போம், ஒரு வருஷம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது காலம் மாறும். ஷார்ட் பீரியட்ல எல்லாம் பண்ணணுங்கிறது வந்து வாழ்க்கைக்கு அது சாத்தியமாகாது. என்ன ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும்னா அது சில பேர் எடுக்கிற முடிவுல நமக்கே பார்த்தா அந்த டைம் கொடுக்காம அவர் ஒருவேளை பையன் ஏதோ ஒரு தப்பா போறாருன்னா உடனே நீ எப்படி போவியா, அப்ப நானும் இப்படி போவேன், உனக்கு உன்னால முடியும்னா என்னாலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேரை நம்ம பார்க்கும்போது இவங்க கடைசி லவ் பண்ணி தானே இவங்க கல்யாணம் பண்ணாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்க தோணும். ஸோ அதைத்தான் இப்போ ராஜி சொன்னது. அமைதி, பொறுமையா இருக்கணும், லவ்வோட இருக்கணும். ஆக்சுவலாக லவ் இருக்குன்னா இங்கே வேற எதுவுமே தேவையில்லைங்க. உங்களால கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணதுல வேணா எவ்வளோ வேணா டைம் எடுத்துக்கலாம். இவங்க நம்ம லைஃபுக்கானவங்களாங்கிறத எவ்வளோ நாள் வேணா நம்ம வந்து நான் ஃப்ரெண்டாக வேணா பேசிக்கிறேன், லவ் கிடையாதுன்னு டைம் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோன்னே அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம், பொறுத்திருக்கலாம், எல்லாம் நல்லபடியாக மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுதான் ஒரு உறவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமோ அப்படின்னு தோணுது. சூப்பர். ரொம்ப சந்தோஷம். பேசுறப்பே உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தெரியுது. அந்த டாஸ்க் கேம் எல்லாம் தாண்டி நம்ம இதை பத்தி பேசுறது இல்லையா, அப்ப எதை பத்தி பேசுறோம், நிறைய வாழ்க்கையை பத்தி நீங்க பேசுறீங்கன்றது தெரியுது. ரொம்ப சந்தோஷம். இப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா
மகிழ்ச்சியா இருங்க. மக்களை மகிழ்வித்துக் கொண்டே இருங்க. எப்பயுமே கண்டிப்பா. உங்களுடைய பாடல்கள் மூலியமாகவும், நீங்க செய்ற ஒரு விஷயம் மூலியமாவும் ம். மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இன்னும் அமையணும். நிச்சயம். தேங்க் யூ ஸோ மச். Thank ஒன்ஸ் அகைன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு. ரொம்ப Thank you, சந்தோஷம். thank you. Thank you, thank you. தேங்க்யூ. ஆக்சுவலா எங்களுக்கு வந்து தனியா வேலண்டைன்ஸ் டே அப்புறம் ஈவன் திருமண நாள் கூட நாங்க ரொம்ப பெருசா செலிப்ரேட் பண்ணதில்ல. ம். பட் நீங்கலாம் வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணும்போது ஓ காதலர் தினம் வந்திருக்கா, நம்ம வந்து அதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் ஞாபகம் வருது. எப்பவுமே காதலோட இருக்கோம். ஆமா. அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நினைவூட்டினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நிச்சயமா. சூப்பரா கொண்டு நாங்க போனீங்க. ரொம்ப நினைவுல வச்சுக்கிறது வந்துட்டு எங்க பசங்களோட பிறந்த நாள் தான். ஓகே. அது மட்டும் எப்பயுமே டேட்டை பிளாக் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த தேதியில நாங்க பசங்களோட இருக்கணுங்கிறக்காக நிகழ்ச்சியெல்லாம் வாங்க மாட்டோம். சூப்பர். அதனால எனக்கு இந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த லவ்வர்ஸ் டேலாம் கொண்டாடினதே இல்லையா நீங்க? இல்ல ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கூட கொண்டாடினது இல்ல. என்னென்ன சொல்றீங்க? லவ் பண்றப்பையும் கொண்டாடினது இல்லையா? கொண்டாடினது இல்ல. இல்ல இல்ல ரொம்ப 2 பேருமே ரொம்ப- ஃபேமிலி ஓரியன்டடாவே இருப்போம். ஆ. ஈவென்ட் போறது, ஃபேமிலிய பாக்குறது, அவரும் ஈவென்ட் போறது, ஃபேமிலி ம். பாக்குறது அப்படிதான் இருப்போம். உள்ளுக்குள்ள காதல் இருக்கு. ஓகே நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வைப்ல தான் இருப்போம். So, அதே போல் இப்போயுமே இந்த திருமண நாள்னா அது கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் ஆ. இருக்கும். அந்த இதெல்லாம் இருக்கும். முக்கியமாக நாங்கள் கொண்டாட்டமாக எடுத்துக்கிற நாள் தீபாவளி பொங்கலை தாண்டி கொண்டாட்டமாக எடுத்துக்கிறது பசங்களோட பசங்களோட பர்த்டே. ஆமா. ரொம்ப Thank you சந்தோஷம். so much. தேங்க் யூ ஸோ மச். நன்றி. நன்றி.